argue the middle powers must act together because if we're not at the table, we're on the menu. Well, a concerning new report from Food Banks Canada says increased levels of poverty and hunger are becoming normalized in Canada. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது ஒரு புள்ளி விவர புலி கனடிய பிரதமரை பற்றி. உலக பொருளாதாரம் என் விரல் நுனியில் என்று சொல்லிக்கொண்டு அடுக்கு மொழியில் கனடாவுக்கு பெரிய கனவுகளை விற்பனை செய்த மார்க் கார்னி. தனது வசீகரமான பேச்சையும் கையில் வைத்திருக்கும் தரவுகளையும் வைத்தே தேர்தலில் மக்கள் மனதை வென்று ஆட்சியை பிடித்தவர் இவர். அவர் மேடையில் பேசும்போது உலகம் வியந்து பார்க்கிறது. ஆனால் அவர் பேசிய அந்த தீப்பொறி பேச்சுகளுக்கும் இன்று கனடிய தெருக்களில் நிலவும் யதார்த்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. தேசத்தை கட்டமைப்பேன் என்று கிளம்பியவர் இன்று வெறும் தேசிய விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரா? கார்னியின் இந்த கார்ப்பரேட் அரசியல் மாயையை ஆதாரங்களுடன் தோலுரிப்பதே இந்த வீடியோவின் நோக்கம். கார்னி ஒரு அசாத்தியமான பேச்சாளர். அவரது நாவன்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்ப வைப்பவர். கடந்த தேர்தலில் அவர் கையாண்ட உத்தி மிக முக்கியமானது. யதார்த்த பிரச்சனைகளை பேசுவதை விட அமெரிக்காவின் ட்ரம்பை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆளுமை நான்தான் என்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக விதைத்தார். ட்ரம்ப் ஏற்கனவே பதவியில் இருந்ததால் ஏற்பட்ட பொருளாதார அழுத்தங்களையும் வர்த்தக போர்களையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் கார்னி. ட்ரம்பின் அதிரடி முடிவுகளால் கனடா நிலைகுலையாமல் இருக்க வேண்டுமானால் சர்வதேச அளவில் செல்வாக்குள்ள ஒரு பொருளாதார நிபுணர் தலைமை தாங்க வேண்டும் என வாதிட்டார். ட்ரம்பை ஒரு சவாலாக காட்டி அந்த சவாலை எதிர்கொள்ளும் ஒரே மீட்பர் நான்தான் என்ற பிம்பத்தின் நிழலில் நின்றுதான் கார்னி சிம்மாசனத்தை பிடித்தார். கார்னி முன்வைத்த பேப்பர் வாக்குறுதிகள்: பொருளாதார பாதுகாப்பு, ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகளை எதிர்கொள்ள மாகாணங்களுக்கிடையிலான தடைகளை நீக்குவேன் என்றார். சமூக நீதி, குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கும் சட்டத்தில் அதிரடி மாற்றம் கொண்டு வருவேன் என உறுதியளித்தார். சுயசார்பு, அமெரிக்காவை சாராமல் இருக்க புதிய இயற்கை வள திட்டங்களை உருவாக்குவேன் என்றார். கேள்வி இதுதான்: ட்ரம்பை எதிர்கொள்ளும் ஆளுமை என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட கார்னி உள்நாட்டு பிரச்சனைகளில் சாதித்தது என்ன? அவரது திட்டங்கள் அனைத்தும் நிஜமானவையா அல்லது வெறும் மாயையா? மார்க் கார்னிக்கு உலக மேடைகள் என்றால் அத்தனை இஷ்டம். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் அவர் பேசும்போது கனடா ஏதோ ஸ்வர்க்கம் போல சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மேடையில் அவர் காட்டும் கனடா இங்கே இல்லை. இதை நாம் சில முக்கிய அடுக்குகளாக பார்க்கலாம். முதலாவதாக, கார்னி சர்வதேச அரங்குகளில் ஒரே கனடிய சந்தை, ஒன் கெனடியன் மார்க்கெட் என்பதை ஒரு சாதனையாக பேசுகிறார். ஆனால் யதார்த்தம் என்ன? கனடாவின் மாகாணங்களுக்கு இடையே நிலவும் வர்த்தக தடைகளால் ஒவ்வொரு ஆண்டும் கனடாவுக்கு சுமார் $200 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உலக நாடுகளை ஒருங்கிணைக்க துடிக்கும் கார்னியால் நம் நாட்டு மாகாண தலைவர்களை ஒரு மேசைக்கு கொண்டு வர முடியவில்லை. சர்வதேச பொருளாதாரத்தை பற்றி பேசும் அதே நாவன்மை உள்ளூர் அரசியலில் வெறும் பவர் பாயிண்ட் விளக்கப்படமாகவே நின்றுவிடுகிறது. டாவோஸில் அவர் விற்கும் அந்த பிம்பம் சர்வதேச முதலீட்டாளர்களை கவரக்கூடும். ஆனால் சராசரி கனடியனின் பாக்கெட்டில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உலக தலைவராக தன்னை செதுக்கிக் கொள்ளும் கார்னி உள்ளூர் மக்களின் வாழ்வாதார சிக்கல்களை கவனிக்க தவறிவிட்டார். கார்னி அரசு $1 டிரில்லியன் முதலீடு வரும் என்று மேஜிக் காட்டினார்கள். ஆனால் ஸ்கோஷியா பேங்க் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த $1 டிரில்லியன் திட்டத்தில் $39 பில்லியன் மட்டுமே புதிய திட்டங்கள். மீதி இருப்பவை அனைத்தும் கார்னி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிடப்பட்ட பழைய திட்டங்களாகும். அவர் காட்டும் பல மெகா திட்டங்கள், LNG திட்டங்கள் முதல் சுரங்க திட்டங்கள் வரை பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தவை. பேப்பரில் $1 டிரில்லியன், ஆனால் நிஜத்தில் புதிய முதலீட்டாளர்கள் இன்னும் தயக்கத்தில்தான் உள்ளனர். மார்க் கார்னியின் ஆபத்தான விளையாட்டு, கனடாவுக்கான எச்சரிக்கை. மார்க் கார்னி ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்று பேசப்பட்டாலும் அவருடைய தற்போதைய அணுகுமுறை கனடாவின் இறையாண்மைக்கே ஆபத்தாக முடியலாம். இதனை 4 முக்கிய காரணங்கள் மூலம் விளக்கலாம். உலக வரைபடம் மறந்த கார்னி. கனடா இருப்பது வட அமெரிக்காவில், ஆனால் கார்னியின் கவனம் வெகு தொலைவில் இருக்கும் சீனாவின் மீது இருக்கிறது. கனடாவின் 75% வர்த்தகம் அமெரிக்காவோடு தான் நடக்கிறது.
பக்கத்து வீட்டுக்காரருடன் சுமூகமான உறவு வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். அதை விடுத்து எங்கோ இருக்கும் சீனாவுடன் நெருக்கம் காட்டுவது கனடாவின் பொருளாதார அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் செயலாகும். மதிப்பு இல்லாத வர்த்தகம். சீனாவுக்கு கனடா ஒரு சரிசமமான நண்பன் கிடையாது. அவர்களுக்கு தேவையானது கனடாவின் இயற்கை வளங்கள் மட்டுமே. சீனாவின் திட்டம் கனடாவின் காடுகள், நிலக்கரி மற்றும் எண்ணெயை மிக குறைந்த விலைக்கு வாங்குவது. கார்னியின் தவறு பதிலுக்கு சீனாவிடமிருந்து 49,000 மின்சார கார்களை இறக்குமதி செய்ய வழிவகை செய்வது. இது நம் வீட்டு தங்கத்தை விற்றுவிட்டு அவர்களிடம் பிளாஸ்டிக் பொம்மைகளை வாங்குவதற்கு சமம். இதனால் கனடாவின் செல்வம் வெளியேறுமே தவிர உள்ளூர் தொழில்கள் வளராது. உற்பத்தி இல்லாத நாடு, த ப்ரொடக்டிவிட்டி கேப். கனடா இன்று ஒரு விசித்திரமான நிலையில் இருக்கிறது. நம்மிடம் கச்சா எண்ணெய் தாராளமாக உள்ளது, ஆனால் அதை சுத்திகரிக்கும் வசதிகள் போதிய அளவில் இல்லை. நாம் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அவர்கள் அதை பெட்ரோலாக மாற்றிய பின் நாமே அதிக விலை கொடுத்து அதை திரும்ப வாங்குகிறோம். சொந்தமாக உற்பத்தி திறன் இல்லாத ஒரு நாட்டை வைத்துக்கொண்டு கார்னி சுயசார்பு பற்றி பேசுவது வெறும் அலங்கார வார்த்தைகளை தவிர வேறில்லை. சீனா ஒப்பந்தமும் 51வது மாகாண அபாயமும். கார்னி தொடர்ந்து கனடாவை சீனாவின் பக்கம் சாய்க்க முயற்சித்தால் அது அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு விடப்படும் சவாலாக அமையும். இந்த சீனா டீல் காரணமாக கனடாவின் பொருளாதாரம் நிலைகுலைந்து உள்நாட்டு பிளவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக கனடா பொருளாதார ரீதியாக உடைந்து போகும் சூழல் ஏற்பட்டால் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா தலையிட நேரிடும். இறுதியில் கார்னியின் இந்த ஆபத்தான முடிவுகளால் கனடா ஒரு தனி நாடாக இருப்பதை இழந்து அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாறும் நிலைதான் ஏற்படும். அடுத்ததாக தேர்தல் நேரத்தில் கார்னி கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி பில்ட் கனடா ஹோம்ஸ் திட்டம் மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டுவோம் என்பது. ஆனால் கார்னி உருவாக்கிய புதிய ஹவுசிங் ஏஜென்சி அடுத்த 5 ஆண்டுகளில் வெறும் 26,000 வீடுகளை மட்டுமே கூடுதலாக அளிக்கும் என்று பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரி PBO அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது கார்னி கொடுத்த வாக்குறுதியில் வெறும் 2.1% மட்டுமே. அடுத்த வாக்குறுதி பாதுகாப்பான கனடா பற்றி கார்னி பேசுகிறார். ஆனால் தற்போதைய கள நிலவரம் முற்றிலும் வேறாக உள்ளது. கனடாவின் பல பகுதிகளில் வன்முறை குற்றங்கள் இன்னும் கவலையளிக்கும் விதமாகவே உள்ளன. கார்னியின் பாதுகாப்பு கொள்கைகளில் உள்ள முக்கிய ஓட்டைகள். புள்ளி விவரம் மற்றும் யதார்த்தம். காவல்துறை தரப்பில் குற்றப்பதிவுகள் குறைந்து வருவதாக கூறப்பட்டாலும் தெருக்களில் நிலவும் யதார்த்தம் வேறாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று கனடியர்கள் வன்முறை சம்பவங்கள் குறித்த அதிக பயத்துடனேயே வாழ்கின்றனர். பெயில் சட்ட சிக்கல். பெயில் சட்டங்களில் மாற்றம் கொண்டு வருவதாக கொடுத்த வாக்குறுதி இன்னும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை. வன்முறை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பெயில் மூலம் வெளியே வருவது தொடர்கதையாக உள்ளது. மக்களின் அச்சம். குற்றவாளிகள் எளிதில் வெளியே வருவது குற்ற செயல்களை அதிகரிக்க செய்கிறது. இதனால் சாமானிய மக்கள் தங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற பயத்திலேயே வாழ்கின்றனர். முடிவாக மார்க் கார்னி ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கலாம். ஆனால் கனடாவுக்கு இப்போது தேவை ஒரு பேச்சாளர் அல்ல, செயல் வீரர். மாகாணங்களை ஒன்றிணைப்பதில் தோல்வி, வீடுகள் கட்டும் வாக்குறுதியில் சறுக்கல் மற்றும் பலவீனமான பெயில் சட்டங்களால் குற்றவாளிகள் சில மணி நேரங்களிலேயே வெளியே வருவது என கார்னி நிர்வாகம் தோல்வியை தழுவியுள்ளது. முக்கியமாக ட்ரம்ப் காலத்திற்கு பிறகும் அமெரிக்காவே கனடாவின் நிரந்தர அண்டை நாடு மற்றும் வர்த்தக கூட்டாளி என்ற புவிசார அரசியல் யதார்த்தத்தை அவர் உணரவில்லை. அமெரிக்காவுடன் முறையான ஒப்பந்தங்களை செய்ய தவறிவிட்டு சீனாவை நோக்கி எடுக்கும் முடிவுகள் கனடாவை சிதைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. இந்த சீனா டீல் மற்றும் உள்நாட்டு பலவீனங்கள் காரணமாக கனடாவின் பொருளாதாரம் உடைந்தால் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா தலையிட நேரிடும். இறுதியில் கார்னியின் வெற்று பேச்சுகளால் கனடா ஒரு தனி நாடாக இருப்பதை இழந்து அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாறும் நிலை ஏற்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் தமிழ் ஜியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும்.